நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மைச் செய்தி. கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு தனியார் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். அவரோடு பேசலாம். ஜெகநாத், கன்னடர்களுக்கு சி மற்றும் டி பிரிவில் 50% மற்றும் 75% இடஒதுக்கீடு தரக்கூடிய இந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்டனத்தை சொல்லக்கூடிய நிலையில் இந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? கார்த்திகா, கர்நாடக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கி பெங்களூரு விதானசௌதாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் நபர்களுக்கான வேலைவாய்ப்பு மசோதா முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சட்டமன்ற கூட்டத்திலும் தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது என உள்ளது. அதே போல இந்த அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்களில் சி மற்றும் டி கிரேட் பதவிகளுக்கு 100% கன்னடர்களை பணியமர்த்துவது கட்டாயமாக்கும் மசோதா அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலுக்கு அளிக்கப்படுகிறது என முதல்வர் சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இது மட்டுமின்றி கன்னடர்கள் தங்கள் மாநிலத்தில் சுயபோக வாழ்க்கை வாழவும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் கன்னட நிலத்தில் வேலை வாய்ப்பு இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் அரசின் விருப்பம் என்று கன்னட மக்களின் நலனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக ஒரு எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இதுக்கு கர்நாடகாவில் தொழில்துறைகள் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் இதையடுத்து அவர் பிற்பகல் அந்த தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்த பதிவை நீக்கி கர்நாடகாவுக்கு 100% வேலை வாய்ப்பு என்றதை நீக்கிவிட்டு மாற்றி வேற பதிவு செய்தார். சி மற்றும் டி பிரிவில், அதாவது 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகம் அல்லாத பணிகளில் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களுக்கு கட்டாய நியமிக்க வேண்டும். கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட நோக்கத்தோடு இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக அவர் பதிவிட்டிருந்தார். இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட விஷயத்தில் கர்நாடகாவில் பிறந்தவராக இருக்கணும் அல்லது 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசிக்கக்கூடிய கன்னடம் தெரிந்து பேச படிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லது கன்னட மொழியில் ஏதாவது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் விஜய் குரோவர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கன்னடர்களுக்கு இந்த 100% இடஒதுக்கீடு தரக்கூடிய இந்த மசோதா தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இந்த மசோதா தொழில் நிறுவனங்களை எவ்வளவு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டா இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நார்த் இந்தியால இருந்து சுமார் ஜனா இங்க செட்டில் ஆயிட்டு இந்த வேலைகள்ல தான் வாய்ப்பு லோக்கல் கன்னடிகர் இருக்கலாம், இல்லைன்னா தமிழ் மலையாளம் இங்க பிறந்திருக்காங்களே அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியா இருந்தது. அதனாலதான் கவர்மெண்ட் இந்த ரூல் வர வைக்கணும்னா கேபினெட்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் இதுக்கு என்ன ப்ரொடெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கலாம் அது பார்த்துட்டு கவர்மெண்ட் இப்போத்துக்கு இதை ஹோல்டு பண்ண விசாரணை பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் இதை ஹோல்டு பண்ணாலும் பப்ளிக்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை ஸ்டாப் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கன்னடா ஆர்கனைசேஷன் யார் இருக்குங்க அது இதில் வெல்கம் பண்ணாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் டெசிஷனுக்கு என்ன இருக்கும் அது நெக்ஸ்ட் 2-3 டேஸ்ல தெரியும். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.